ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இங்கு அமர்ந்துள்ள அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் எண்ணங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம்பி என்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய சபை ஊழியர் தம்பி புஷ்பராஜுக்கும், சபையின் செயலர், பொருளர், சபையின் மூப்பர்கள், சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, உங்களது ஆலயத்தின் ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்ன நடந்த வடக்கு சபை மன்றத்தில் நீங்கள் தான் அதிக பிரைஸ் வாங்கினீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆலயத்துக்கு வந்ததில் எனக்கு 2 பெரிய அதிர்ச்சியான சந்தோஷம் காத்திருந்தது. இந்த மனப்பாட வசனம் சொல்கிறது. ஏன்னா எங்கள் சர்ச்சு, நானும் சென்னையில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். எங்கள் சர்ச்சில் பிள்ளைங்க வசனம் சொல்லிச்சுன்னா 2 வார்த்தை தான் அது முதல்ல சொல்லும். அதுக்கப்புறம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன எந்த பிள்ளைங்களும் ஒரு சின்ன பிக்கு கூட இல்லாமல் சொன்னாங்க. முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து எங்கள் ஆலயத்தில் வசனம் சொல்லும்போது ஒரு சின்ன, அதாவது ஒரு செகண்ட் யோசித்தாலே முடிஞ்ச உடனே அடி வசமாக கிடைக்கும். அதாவது கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது, ஆரம்பித்தா அப்படியே முடிக்கணும். அப்படி தான் நாங்கள் படித்து வந்தோம். அதனால தான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்கள் சபை பிள்ளைங்களும் நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்குறதுனால தான். சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தா இவ்வளோ தெளிவாக சொல்லாதுங்க. வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுனால தான் உங்கள் பிள்ளைங்க இவ்வளோ அழகாக வசனம் சொன்னாங்க. ஆண்டவர் அந்த குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு அடுத்து நம்ம சிஎஸ்ஐ ஆலயத்தில் இல்லாத ஒரு வழக்கத்தை நான் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூத்த ஊழியக்காரர் சகோதரர் ஸ்டான்லி அவரை வந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. இப்போ பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. 1980 காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் எழுப்புதல் இருந்துச்சு, இப்போ அந்த எழுப்புதல் எல்லாம் இல்லாமல் போச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் அழகாக ஒரு இதை சொன்னார். இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல எல்லாம் வார்த்தை இருக்குது, பைபிளை பற்றி சொல்கிறாங்க, பைபிளை பற்றி கேட்குறாங்க, வார்த்தை இருக்குது, ஆனால் துதி இல்லை. எந்த ஆலயத்துலேயும் துதி கிடையாது. வசனம் சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவார், பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுவோம், துதியே கிடையாது. ஆனால் பெந்தேகோஸ்தே ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா முழுவதும் துதி தான். ஆலயம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் துதி தான், வசனம் கிடையாது. அவர் என்ன சொன்னாருன்னா, எப்போ இந்த பெந்தேகோஸ்தே ஆலயமும் சிஎஸ்ஐ ஆலயமும் ஒன்றா சேருதோ அப்போதான் அந்த எழுப்புதல் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அந்த 2ஐயும் நான் இந்த உங்கள் ஆலயத்தில் பார்த்தேன். வார்த்தையும் துதியும் இருந்தது. இந்த துதி வந்து நம்ம சிஎஸ்ஐயில் டயசிஸில் எந்த சர்ச்சிலையும் கிடையாது. இது ஆயர்களுக்கெல்லாம் பிடிக்காத ஒன்று. துதி வார்த்தை மட்டும்தான் சொல்லணும், துதியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம டயசிஸில் எழுதப்படாத ஒரு சட்டம். நீங்கள் அந்த துதி பண்ணுறதுனால தான் ஆண்டவர் உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்பவும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வந்து போதனை பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்னை அழைக்கலை. கடந்த 2 வருடத்துக்கு முன்னால் ஆண்டவர் என்னை அழைத்தார். போதிக்கிறதுக்கு அழைக்கலை, வேதத்தின் மறைபொருட்களை சொல்வதற்காக என்னை அழைத்தார். ஏன்னா நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரம்பரியமாக ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு என்னத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை அப்படியே படிச்சுட்டு வந்து நம்ம முன்னாடி சொல்கிறாங்க, நம்மளும் அதை கேட்டுட்டு போகிறோம். ஆனால் பைபிளில் உள்ள ஆழமான அர்த்தத்தை யாரும் நமக்கு சொல்லித்தரது இல்லை. ஏன்னு கேட்டால், பைபிளில் யாரும் விளக்கலைன்னா நமக்கு இந்த பைபிள் புரியாது. பைபிளில் மொத்தம் எத்தனை ஆகமங்கள் இருக்குது, எத்தனை புத்தகம் இருக்குது? 66. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27, மொத்தம் 66 ஆகமம். ஆர்சியில் எத்தனை புத்தகம் இருக்குது? ரோமன் கேத்தலிக்கில் இதே 66 கூடவா? 73 புத்தகம். ரோமன் கேத்தலிக்கில் 2 பைபிள் ஒன்று கிடையாது. வசனங்கள் நம்மகிட்ட இருக்கிற வசனங்கள் ஒன்றா இருக்கும், ஆனால் நம்மகிட்ட இல்லாத அதிகாரங்கள் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு வந்து 73 அதிகாரம், 73 புத்தகங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் நிறைய தடவை வேதாகமத்தை படிச்சிருப்போம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம்.
பெண்கள் ஐக்கிய சங்கத்துல பழைய ஏற்பாட்டுல எத்தனை அதிகாரம்? 39 புத்தகம், அதிகாரம் 929 அதிகாரம். பழைய ஏற்பாட்டுல 929 அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல 260 அதிகாரம், மொத்தம் 1189 அதிகாரம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சோம்னா 3 வருஷம் ஆகும் பைபிளை முழுசும் முடிக்கிறதுக்கு. 2 அதிகாரம், காலையில ஒரு அதிகாரம் மாலையில ஒரு அதிகாரம் படிச்சோம்னா 1.5 வருஷத்துல ஒரு பைபிளை முடிக்கலாம். நம்ம வாழ்க்கை காலத்துல அநேக தடவை படிச்சிருப்போம். ஆனாலும் நீங்க இப்ப இன்னைக்கு போய் சர்ச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் பைபிளை திறந்து படிச்சீங்கன்னா அது புதுசா தான் இருக்கும். நமக்கு முன்னாடி படிச்சது மாதிரியே இருக்காது. அதாவது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 27 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 27 வசனம். அப்போஸ்தலர் 8:27. அடுத்த படிங்க. போதும். ஒரு எத்தியோப்பியன் ஊருக்கு போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து ஏசாயா புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த பக்கமா பிலிப்பு போறாரு. 30ஆம் வசனம் படிங்க. போதும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறான். பிலிப்பு போய் கேட்கிறாரு, இது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிக்கிறியே, இது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவன் சொல்றான், எனக்கு எப்படி தெரியும், யாராவது எனக்கு இதை சொல்லி தரலன்னா இது புரியாது. அதுதான் நம்ம வேதாகமம். நம்ம 1000 தடவை படித்தாலும் 1001வது தடவை படிக்கும் போதும் அந்த வசனம் புது வசனமாவே தான் இருக்கும். அதனால இந்த வேதாகமத்தை பற்றி யாராவது நமக்கு சொல்லி தந்தா மட்டும்தான் இது நமக்கு புரியும். இன்றைக்கு நான் எல்லாரும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 48 அதிகாரம் இருக்குது. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 48 அதிகாரம் இருக்குது. இந்த புத்தகத்தை எழுதினவர் எசேக்கியேல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த புத்தகத்தை எழுதினது எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த புத்தகத்தை எங்க வச்சு எழுதினாரு? இந்த புத்தகம் எங்க வச்சு எழுதப்பட்டது சொல்லுங்க. எங்க வச்சு எழுதப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களை 70 வருஷம் நேபுகாத்நேச்சார் கைது பண்ணி பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இந்த பாபிலோன் தேசத்துல வச்சு எழுதப்பட்டதுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம். இப்ப நம்ம வேதாகமத்துல பாத்தீங்கன்னா 5 பெரிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் இருக்குது. 5 பெரிய தீர்க்கதரிசி, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். இந்த 5ம் பெரிய தீர்க்கதரிசியின் புத்தகம். அதுக்கடுத்து கடைசியா ஒரு 12 சின்ன தீர்க்கதரிசி புத்தகம் இருக்கும். மீகா, மல்கியா, இதெல்லாம் சின்ன தீர்க்கதரிசியின் புத்தகம். 3 அதிகாரம் 4 அதிகாரம் இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 48 அதிகாரம். இந்த ஏசாயா, எரேமியா, புலம்பல், தானியேல், எசேக்கியேல்லாம் நம்ம ஒரு தடவைக்கு 5 தடவை படிச்சா தான் அதுல உள்ள வார்த்தை நம்ம மனசுல என்ன சொல்ல வர்றாருங்கிறது தெரியும். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யூதா இஸ்ரவேல்னு பிரிஞ்சு பல்வேறு பாவத்துக்கு உள்ளான உடனே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி உங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேபுகாத்நேச்சார் வருவாருன்னு சொல்லுவான். அந்த நேரத்துல நேபுகாத்நேச்சார் பிறக்க கூட இல்லை. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவாரு, நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போவாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. ஆனா ஏசாயா தீர்க்க தரிசனத்தை யாரும் ஏத்துக்கல. அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் வந்தாரு. முதல்ல ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போனாரு. சிறையிருப்பு, அதாவது இஸ்ரேல் ஜனங்களை நாட்டை கைப்பற்றின உடனே முதல்ல கொஞ்சம் பேரை கூட்டு போனாரு. யாரை கூட்டு போனாரு?
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேர். அதாவது அவங்களோட சேர்ந்து நிறைய பேர். அதுல வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அழகானவங்க, அறிவான ஆண்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு முதல்ல. இது எப்ப கூட்டிட்டு போனாருன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பு 609ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. 609ல் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் பேரை மாத்தினாங்க. அனனியா, அசரியா, மிகாவேல வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு பேர் மாத்தினாங்க. அதுக்கு அடுத்து 2வது கட்டமா வந்து 597ஆம் வருஷத்துல ஒரு 10,000 பேரை கைது பண்ணிட்டு போறாங்க. அதே நேச்சார் வந்து இங்க இருந்த இன்னொரு 10,000 பேரை கைது பண்ணிட்டு போறாங்க. அந்த 10,000 பேர்ல போனவர் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தானியேலுக்கு அப்புறமா பாபிலோன் தேசத்துக்கு போனவர். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்துக்கு போகும்போது அவருக்கு வயது வந்து 25. 25 வயசுல அவர் அங்க கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது இவர் வந்து ஒரு ஆசாரியன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சபையை நடத்துறது இது எல்லாமே வந்து ஒரு ஆசாரியனுடைய வேலை. அந்த ஆசாரியன் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த ஆசாரியனை அங்க கூட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அவரே சபை நடத்துவார். அவரோட வீட்டுல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி அவர் வந்து உட்காருவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவர் முன்னாடி வந்து உட்காருவாங்க. இவர் அவங்களோட சேர்ந்து ஆண்டவரை துதிச்சு பாடல் பாடி வசனம் சொல்லி அவங்கள அனுப்பி விடுவார். இது வந்து பாபிலோன் தேசத்திலேயும் இவர் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி 3ஆவதா ஒரு கும்பலை நேபுகாத்நேச்சார் கைது பண்ணிட்டு போனாங்க. அது 586வது வருஷம். 586வது வருஷத்துல மீதி இருந்த மொத்த பேரையும் கூட்டு போயிட்டாங்க. பெண்களையும் சிறுவர்களையும் மட்டும் இஸ்ரவேல் தேசத்துல விட்டுட்டு மொத்த ஆண்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளா. எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? 70 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அவங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்காம ஆண்டவருக்கு எதிர்த்து கலகம் பண்ண காரணத்தினால ஆண்டவர் 70 வருஷம் அவங்கள வந்து பாபிலோனியர் கையில ஒப்பு கொடுத்தார். இந்த ஒப்பு கொடுத்து அங்க போயிருந்த நேரத்துல தான் ஆண்டவர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. போதும். அதாவது 30ஆம் வருஷம், அதாவது 25 வயசுல எசேக்கியேல் தீர்க்கதரிசி கைது பண்ணி போறான். 30வது வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆறார். இந்த 1வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஆண்டவரை எப்படி பார்த்தான், ஆண்டவர் எப்படி ரதத்துல வந்தாரு, அந்த ரதம் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி தான் இந்த 1வது அதிகாரம் முழுவதும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 48 அதிகாரம்னு சொன்னேன். இந்த 48 அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல இருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னுரையை தான் சொல்றாரு. ஆண்டவர் எப்படி இருக்காரு, ஆண்டவர் இவர்கிட்ட என்னத்த சொன்னாரு, அதை பற்றி தான் சொல்றாரு. 4வது அதிகாரத்துல இருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கான அடையாளங்களை சொல்றாரு. நியாய தீர்ப்புக்கான அடையாளங்கள், அதே மாதிரி வரவிருக்கிற நியாய தீர்ப்பு குறித்த செய்தி சொல்றாரு. தீர்க்க தரிசனத்தின் அடையாளங்களை சொல்றாரு. 24ஆம் வசனம் வரைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதை பத்தி தான் சொல்றாரு. அதுக்கடுத்து 25ஆம் அதிகாரத்துல இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூதா இப்படி குழம்பி கைது பண்ணி போயிட்டாங்க பாத்தீங்களா. அதாவது நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு தாழ்வுக்கு போகும்போது நம்மளை பார்த்து யாராவது ஏளனமா சிரிக்கிறாங்கன்னா நமக்கு அது கஷ்டமா இருக்குது. ஆண்டவருக்கே அது கஷ்டமா தான் இருக்குது. இந்த 25 அதிகாரத்துல இருந்து 32 அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நேபுகாத்நேச்சார் கைது பண்ணி போனதுல 7 தேசத்து மக்கள் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. இவங்களை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க கடவுள் வந்து பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, இப்ப சிறைப்பட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த 25 அதிகாரத்துல இருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு தேசத்துக்காக சொல்றார். அம்மோன், மோவாப், ஏதோம், பெலிஸ்தியா, தீரு, சீதோன், எகிப்து ஆகிய 7 தேசத்தை குறித்து அந்த 25 அதிகாரத்துல இருந்து 32 அதிகாரம் வரைக்கும் அவங்கள நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத குறித்து சொல்றாரு. கடைசியா பாத்தீங்கன்னா 33 அதிகாரத்துல இருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நாடு திரும்புறத குறித்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போயிட்டீங்க, நீங்க நாடு திரும்பிட்டீங்க,
அந்த நாடு திரும்பும் போது நீங்க கட்டுற ஆலயம் எப்படி இருக்கும், அந்த அந்த எருசலேம் நகரம் எப்படி இருக்கும், அதை குறித்து இந்த 33 அதிகாரத்துல இருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு. இப்போ 2வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து இவனை சந்திக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆமா, ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு எசேக்கியேல? மனுபுத்திரனே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இதுல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மனுபுத்திரனே மனுபுத்திரனே அப்படிதான் கூப்பிடுறாரு. 3ஆம் வசனம் படிங்க. இவரை கூப்பிட்டு யார்கிட்ட போக சொல்றாரு? எசேக்கியேலை கூப்பிட்டு யார்கிட்ட சொல்ல சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி சொல்றாரு? யாருன்னு சொல்றாரு? கலகக்காரங்களா? அவங்க மட்டும் இல்ல, அவங்க பெற்றோரும் அப்படித்தான் இருந்தாங்க, இவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க அதாவது ஆண்டவருடைய வார்த்தையே கேட்காத ஒரு மனுஷங்க மத்தியில ஆண்டவர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. இப்ப நம்மளும் நிறைய தீர்க்கதரிசிகளை கேள்விப்படுறோம். ஜனவரி 1ஆம் தேதி இல்லைன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வந்துச்சுன்னா ஏகப்பட்ட பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எந்த தீர்க்க தரிசனமாவது நிறைவேறி இருக்கா? வருஷம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் கேட்கலாம். இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறதில்லை. ஏன்னு கேட்டா ஆண்டவர் சொல்லணும் தீர்க்க தரிசனம். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிட்டு, நான் இந்த ஜனத்திட்ட உன்னை அனுப்ப போறேன், நீ போய் அவங்கள்ட்ட சொல்லு, நான் சொல்றத நீ சொல்லு. ஏன்னு கேட்டா ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு விருப்பப்படலை. நீங்க தொடர்ந்து இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க, இவங்க எதுக்கு என் முன்ன வந்து அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாரு ஆண்டவர். வேதாகமத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவங்க மேல வந்து ஆண்டவர் கோபமா இருந்தாலும் அவங்கள கைவிடவும் அவருக்கு மனசு இல்லை. அதனால வந்து அவங்ககிட்ட உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பாருங்க, நீ போ, அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்புறாரு. நீ வந்து காரியல் நகர் சர்ச்சைக்கு போ, நீ சொல்லு, அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க நான் பேசுறதையே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புனா எந்த தீர்க்கதரிசியாவது போவாரா ஒரு ஊருக்கு? நீ போ, ஆனா அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. பேச்ச கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, அடிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவங்க நெத்தி வந்து முரட்டாட்டமுள்ள இருதயம், கடினமான நெத்தி, முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒன்ன புத்திக்க கொடுக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நான் கொடுக்கிறத புத்தின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. ஆண்டவர் வந்து ஒரு புஸ்தக சுருளை காட்டுறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியில ஒரு புஸ்தக சுருளை காட்டுறாரு. அதுல என்ன இருந்துதான்? புலம்பல்களும் தவிப்பும் ஐயோன்னு எழுதியிருக்கு. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அந்த புஸ்தக சுருளை இவனை சாப்பிட சொல்றாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியா அந்த புஸ்தக சுருளை சாப்பிட சொல்றாரு. இவன் சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் இவன் கண்ட காட்சி, ஆண்டவரை நேரடியா பார்த்ததெல்லாம் பார்த்து பிரமித்து போயிருக்கிறான். 15ஆம் வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க, 7 நாள் பித்து பிடிச்சவன் மாதிரி இருக்கான். ஆண்டவரை நேரடியா பார்த்து அவர் சொன்ன வேலையெல்லாம் கேட்டுட்டு வந்தவன் 7 நாள் பித்து பிடிச்சது மாதிரி இருக்கிறான். 7 நாள் கழித்து ஆண்டவர் அவனை மறுபடியும் அழைக்கிறாரு. 17ஆம் வசனம் படிங்க.
இப்ப என்ன யாரா வைக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு? காவலாளியா வைக்கிறாரு. காவலாளியா வச்சுட்டு என்ன சொல்றாரு? நான் வந்து அவங்ககிட்ட நேரடியா பேச மாட்டேன், உனகிட்ட நான் பேசுவேன், நீ அந்த வார்த்தைய அவங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லணும் அப்படிங்கிறது இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்போ தீர்க்கதரிசி ஆயிட்டான். இப்ப நம்மளாம் என்ன நினைப்போம்? உபதேசியார் ஆயிட்டாச்சு, ஒரு போதகர் ஆயாச்சு. போதகரானா அநேக வசதி வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? உன் மேல கயிறு போட்டு கெட்ட போறாங்க, நீ போய் சொல்ல போனதுனால உன் மேல கயிறை போட்டு கெட்ட போறாங்க, ஆனா நீ போகாத. அதுக்கடுத்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, இதுல இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு எசேக்கியேலுக்கு. ஒரு தீர்க்க தரிசனம். இவன் என்ன நினைச்சிருப்பான்? நான் தீர்க்க தரிசி, நான் போய் நின்னா எல்லாரும் பயந்து போய் முன்ன வந்து நிப்பாங்க, நான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 1ஆம் வசனத்துல ஒரு செங்கலை எடுத்து அதை உன் முன்னாடி வச்சுட்டு அது மேல எருசலேம் நகரத்தை வரையணும். செங்கல் மேல எருசலேம் நகரத்தை வரையணும். 2ஆம் வசனம் படிங்க. ஆமா, இப்ப ஒரு செங்கலை வச்சாச்சு, செங்கலை சுத்தி மதில் போட்டாச்சு, சுத்தி வந்து இடிக்கிற மிஷின் எல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டிக்கணும். அதாவது இஸ்ரேல் ஜனங்களை இடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த இடிக்கிற இயந்திரங்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு, இராணுவங்களையும் நிறுத்தியாச்சு. 3ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இப்ப அந்த செங்கல் பக்கத்துல ஒரு இரும்பு சட்டியை வச்சு மறைச்சிக்கணும். மறைச்சிட்டு இந்த சைட்ல இவரு இருக்கணும். நீ 4ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இது அந்த கல்லு பக்கத்துல ஒரு பக்கமா இடது பக்கமா சாஞ்சி படுத்திருக்கணுமா? எவ்வளவு நாள் படுத்திருக்கணும்? அடுத்த வசனம் படிங்க. 5ஆம் வசனம். பாருங்க, ஒரு கழிச்சு இடது பக்கமாவே வந்து 390 நாள், அதாவது 390 வருஷத்தை கணக்கு பண்றது மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள், அந்த கணக்குல 390 நாள் இடது பக்கமா சாஞ்சி படுக்கணும். 390 நாள் இடது பக்கம் சாஞ்சி படுக்க முடியுமா? ஒரே பக்கமா படுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இடது பக்கமா சாஞ்சி படுக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 6ஆம் வசனம். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்காக 390 வருஷம் 390 நாள் இடது பக்கமா படுத்தாச்சு. அதுக்கப்புறம் வலது பக்கமா திரும்பி யூதா ஜனத்திற்காக எத்தனை நாள்? 40 நாள் இடது பக்கமா படுக்கணும். இப்போ இதுல படுத்துட்டு அடுத்து சாப்பிடுறது என்ன சாப்பிடணும்னு சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம் படிங்க. இப்ப வந்து கோதுமையும் வார்கோதுமையும் எடுத்து பெரும்பயிறு சிறுபயிறு தெனை கம்பு இதெல்லாம் வாங்கி ஒரு பாத்திரத்துல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து, தனித்தனியா இல்ல, கம்பு தெனை சிறுபயிறு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு அதை கலக்கி அதுல அப்ப சுட்டு அதை சாப்பிடணும். தொடர்ந்து அடுத்த வசனம் படிங்க. உனக்கு இஷ்டமான அளவு சாப்பிடக்கூடாது, எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு சாப்பிடக்கூடாது, அதுக்கும் அளவு கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த அளவு படிதான் நீ சாப்பிடணும். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க.
பாருங்க, தண்ணி கூட அவ்வளவுதான், இவ்வளவு அளவு தான். இந்த அளவுக்கு மேல நீ தண்ணி குடிக்க கூடாது. அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. 12ஆம் வசனம். ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன்கிட்ட சொல்றாரு, இந்த ஒரு ரொட்டி எல்லாம் சொன்னார்ல, வார்கோதுமை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரொட்டி சுட சொன்னார்ல, அந்த ரொட்டியை எதுல சுட சொல்றாருன்னு கேளுங்க. 12ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. மனுஷனுடைய வரட்டியில சுட்டு சாப்பிட சொல்றாரு தீர்க்கதரிசிக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்லியிருப்போம்? அட போயா, இந்த ஊழியமே எனக்கு தேவையில்ல, நான் போறேன்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஒரு ஆசாரியன், நம்ம பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நிறைய படிச்சிருப்போம், ஆசாரியர்களுக்கு தவறன் கத்தி படக்கூடாது, நசரேனா இருக்கணும், அவங்க நரகலான எதையும் சாப்பிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய வரட்டியில நீ இந்த ரொட்டியை சுட்டு சாப்பிடு அப்படிங்கிறாரு. அவன் அதுக்கு பிறகு சொல்றான் பாருங்க. 14ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, நான் ஆசாரியன், என் ஆத்மா இதுவரைக்கும் தீட்டுப்படல, தானாய் செத்ததையாவது உயிருண்டையாவது நான் என் சிறு வயது முதல் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒண்ணு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். இதுல இருந்து மட்டும் என்னைய ஒரு காப்பாற்றும் அப்படிங்கிறான். 17ஆம் வசனம் படிங்க. பாருங்க, மனுஷ வரட்டியில சொன்னவரு இப்ப மன இறங்கி என்ன சொல்றாரு? மாட்டு சாணி வரட்டியில நீ ரொட்டியை சுட்டு சாப்பிடு. இதுதான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொடுத்த சாப்பாடு. அதுக்கு அடுத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? இப்போ அப்பத்தை சுட்டு சாப்பிட சொல்லிட்டாரு. இப்போ முடிய தவறன் கத்தியால முடியெல்லாம் முடியெல்லாம் எடுத்து அந்த முடிய 3 பங்கு வச்சு நான் சொல்றது மாதிரி எல்லாம் செய்ய. பாருங்க, தவறன் கத்தியே படாத ஒரு ஆசாரியன் ஆண்டவர் சொல்றாரு, நீயே தலையில இருக்கிற முடியெல்லாம் எடு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு கடினமான ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு பாருங்க. இப்படி 11ஆம் வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. யாரும் மொட்டை அடிச்சாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, கேவலமானவன், அசிங்கமானவன், இதே மாதிரிதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை செய்வேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் கோபத்துல இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. இப்போ இதை விட இன்னொரு இதை செய்யறாரு பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு 24ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனம். மனுபுத்திரனே, இதோ நான் கண்களுக்கு விருப்பமானவளை, யாரு? அவனோட ஒய்ஃப, அவனோட மனைவிய ஒரே அடியினால உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஒரே அடியில அவளை காலி பண்ணிடுவேன், சாகடிச்சிருவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. இப்படி சொல்றாரு பாருங்க. அதுவும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் மனைவிய உன் கண்களுக்கு விருப்பமானவள், உன் மனைவின்னு கூட சொல்லல, உன் கண்களுக்கு விருப்பமானவளை நான் ஒரே அடியில் அடிச்சிருவேன். ஆனா நீ அழக்கூடாது, புலம்பக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, அலறக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, பெருமூச்சு மட்டும் விட்டுக்கணும். மனைவி இறந்து போனான்னு ஒரு பெருமூச்சு மட்டும் விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அனுமதி.
தொடர்ந்து படிங்க. ம் ம் பாருங்க, தாடியெல்லாம் மூடக்கூடாது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ல அந்த வழக்கம்லாம் இருந்துச்சு. தாடியெல்லாம் மூடக்கூடாது. இந்த சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வைப்பாங்கல்ல, இறந்து போனா சாப்பாடெல்லாம், அது அந்த இஸ்ரேல் அப்பமே அந்த முறை இருந்திருக்கு. அதுதான் சொல்றாங்க பாருங்க, துக்கம் கொண்டாமலும் அவர்களின் அப்பத்தை புத்தியாமலும் இருக்க கடவாய். சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க, நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமலே இருக்கணும். அடுத்த வசனம் படிங்க, 18ஆம் வசனம். பாருங்க, காலையில இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. சாயங்காலத்துல மனைவி செத்து போனா, சொன்னது மாதிரியே நோய் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் அவரை அடித்து காலி பண்ணிட்டாரு. எனக்கு கட்டளையிடபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அடுத்த வசனம் படிங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா தான் அடையாளங்களை சொன்னார். சின்ன தீர்க்கதரிசிகளோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா அவங்களே நிறைய இதை ஆண்டவர் அவங்க தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வைப்பாரு. அதை அனுபவிக்கிறத வச்சு மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஓ ஆண்டவர் ஏதோ இவரை வச்சு நமக்கு சொல்ல வராரு. அதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியில சொல்றாரு. எனக்கு பிரியமானவர். ஆண்டவருக்கு யாரு பிரியமானவங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவங்க. பிரியமானவங்கள அடிப்பேன் அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாரு. உனக்கு பிரியமானவங்கள அடிப்பேன், ஆனா நான் அழமாட்டேன், ஒரு பெருமூச்சு மட்டும்தான் விடுவேன். அதைத்தான் இவனோட வாழ்க்கையில அதை சொல்லக்கூட செய்யலாம் இல்லையா? அடிக்காம நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அதை செஞ்சு காட்டுறாரு ஆண்டவர். இந்த மாதிரி தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கிட்ட கேட்பாங்க, கேட்டுட்டு அந்த பக்கம் போய் மறுபடியும் அதே காரியங்களை தான் செய்வாங்க. ஆண்டவர் எவ்வளவு கோபமா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்தாருன்னு 8வது அதிகாரத்துல சொல்றாரு. 8வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. மூணாம் வசனம் படிங்க. அப்போதும் அதாவது 8வது அதிகாரத்துல இந்த எசேக்கியேல் புத்தகத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே டேட்டு டைமோட தான் அவர் சொல்லுவார். எல்லா அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த தேதியில இந்த மாசத்துல இந்த இது நடந்துச்சு அப்படிதான் சொல்றாரு. அதே மாதிரி இந்த 8வது அதிகாரத்துல ஆண்டவர் இவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா இவன் தலை முடிய பிடிச்சி தூக்கிட்டு போறாரு ஆண்டவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசியா இப்போ உள்ள தீர்க்கதரிசிலாம் எதுல போவாங்க? ரதம் மாதிரி கார்ல தான் போகணும்பாங்க. ஆனா ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியா தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போறாரு. தலைமுடியை பிடிச்சி ஆண்டவர் கூட்டு போறாரு. கூட்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டு போறாரு. 8வது அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்துல கூட்டிட்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்கு எதிரா மக்கள் என்னென்னலாம் தப்பு பண்றாங்கன்னு காட்டுறாரு. 5ஆம் வசனம் படிங்க. எங்க இருந்துச்சு? எருசலேம் தேவாலயத்துல என்னது இருக்கு? விக்கிரகம் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னது? விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவர் நாமத்தை யார்கிட்டையும் வழங்குறதுக்கு அவர் விட மாட்டார். அவருக்கு பிடிக்காததே ஒண்ணா, ஆண்டவரை துதிக்கிற வாயால வேற யாரையாவது துதித்தோம்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்துல விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும்னு பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் படிங்க. பாருங்க என்னது இருக்குன்னு பாருங்க. எருசலேம் தேவாலயத்துல
சகலவித ஊரும் பிராணி, அதுபோக அருவருப்பான மிருகங்கள், இதெல்லாம் படம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க எருசலேம் தேவாலயத்துல. ஆண்டவர் வாசம் பண்ண இடத்துல எல்லா அந்நிய தெய்வங்களும் அங்க வரைஞ்சிருக்கிறாங்க. 14ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அங்க யாருக்காக இவங்கெல்லாம் இஸ்ரேல் பெண்கள் தொழுது கொண்டிருக்காங்க? தம்மூஸ். இந்த தம்மூஸ் யாரு? இதை பற்றி ஒரு பெரிய இதே எடுக்கலாம். தம்மூஸ் அது ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை அங்க உள்ள இஸ்ரேல் பெண்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 16ஆம் வசனம் படிங்க. பாருங்க, தேவாலயத்துல நிக்கிறாங்களாம். தேவாலயத்துல நின்றுட்டு, இதுதான் ஆண்டவருடைய ஸ்தலம். இங்க முதுக காட்டிட்டு கிழக்கு பார்த்து நின்று எதை கும்பிட்டாங்களாம்? சூரியனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும், எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். தேவாலயத்துல இருந்துக்கிட்டு தேவாலயத்தை கும்பிடாம சூரியனை கும்பிடுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காட்டுறாரு. இந்த மாதிரிலாம் அந்த ஜனங்கள் பண்ணுனா நான் இவங்களை தண்டியாம எப்படி விடுவேன் அப்படின்னு இவங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் காட்டுறாரு. இதை காட்டிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாரு. சொல்லிட்டு அதே மாதிரி பின்பாகத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் உங்களை எல்லாம் நான் மீட்டுக் கொள்வேன், நீங்க மறுபடி எருசலேம் தேவாலயத்துக்கு போவீங்க. 40ல இருந்து 47ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தை எப்படி கட்டணும், எவ்வளவு நீளம் கட்டணும் அப்படின்னு இந்த 40ல இருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு. 47ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேசத்தின் எல்லையை சொல்றாரு. அந்த தேசத்தின் எல்லை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னதுதான் இப்ப இஸ்ரேல் தேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்ன எல்லைய இன்னும் இவங்க எட்டல. அது எட்டுறது வரைக்கும் இந்த போரெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் எல்லை எங்க சொன்னாங்களோ அது வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்கு எல்லாரும் போய் சேரணும். அந்த தீர்க்க தரிசனம் இப்பதான் நிறைவேறிட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசம் எப்போ உண்டாச்சுன்னு தெரியுமா? இஸ்ரேல் தேசம் 1948 தான் இந்த இஸ்ரேல் தேசம் உண்டாச்சு. 48க்கு அப்புறம் தான் வேற வேற தேசத்துல அந்நியரா இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் திரும்ப போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இந்தியாவில இருந்து ஒரு கோத்திரத்தின் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க. தெரியுமா? அதாவது மணிப்பூர் தேசத்துல ஒரு குடிகள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்றாங்கன்னா, மனாசே கோத்திரம் இருக்காங்க இல்லையா? 12 கோத்திரத்துல மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரத்தின் வழி வந்தவங்க மணிப்பூர்ல இருக்கிறாங்க, மிசோராம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள இஸ்ரேல் தேசத்துல உங்களுக்கு நாங்க இடம் எல்லாம் ரெடி பண்றோம், நீங்க அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றம். உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க, சிதறி கிடக்குறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க எல்லாம் அங்க போகணும். அங்க போன பிறகுதான் என்ன வரும்? ஆண்டவரின் வருகை வரும். இப்போ இந்த இஸ்ரேல் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் இதை குறித்து தான் சொல்லுது. இந்த எசேக்கியேல்ல ஒரு 3 முக்கியமான காரணம் நம்ம வாழ்க்கையில நம்ம இதுவரைக்கும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு மாறான தீர்க்க தரிசனம் எசேக்கியேல்ல சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம பொதுவா நம்ம ஊர்ல ஒரு நல்ல மனுஷன் இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒரு நல்ல மனுஷன் மட்டும்தான் இருக்கிறாரு இந்த காரியல் நகர்ல, இப்ப என்ன சொல்லுவோம்? அவரால் தான் இந்த ஊரு நல்லா இருக்கு, இந்த ஊருக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 14ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தா, பாவம் செய்தா, நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீக்கி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும்
அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன், பஞ்சத்தை வர வைப்பேன், அழிவை வர வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அந்த ஊர்ல 3 நீதிமான் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கா? நோவா, தானியேல், யோபு, 3 பேர் இருக்காங்க. இப்போ 3 பேர் இருந்தா மழை வரணும் இல்லையா? ஒரு யோக்கியம் இருந்தா கூட அந்த ஊர்ல எல்லாம் நடக்கணும். ஆனா அங்க 3 யோக்கியம் இருக்காங்க. நோவா இருக்கிறாரு, தானியேல் இருக்கிறான், யோபு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவங்க ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பேன். அவங்க 3 பேருக்கு மட்டும் ஆகாரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மற்ற யாருக்கும் ஆகாரம் கிடைக்காது. இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஒரு நீதிமான் இருந்தா நம்ம ஊருக்கு எல்லாம் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவங்க 3 பேர் இருந்தாலும் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ஆகாரம் கிடைக்கும், பஞ்சம் இருக்காது. பின்னாடி தொடர்ந்து படிங்க, 18ஆம் வசனம் படிங்க. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க 3 பேர் பிள்ளைங்க, அவர் நல்லவர் இல்லையா? அவங்க 3 பேரும் நல்லவங்க. அப்ப அவங்க பிள்ளைங்களை தப்பு வச்சிருவாரு ஆண்டவர். நம்மள நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். எங்க அப்பா யோக்கியரா இருந்தாரு, நான் அயோக்கியனா இருந்தா கூட எங்க அப்பா அம்மாவோட ஜெபம் என்னை காப்பாத்தும். நிச்சயமா காப்பாத்தாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்காத வரைக்கும் எந்த ஜெபமும் நம்மளை காப்பாத்தாது. அதுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றேன். நோவா, தானியேல், யோபு அவங்களுக்கு மட்டும்தான் காப்பாற்றுவேன், அவங்க பிள்ளைங்களை கூட நான் காப்பாற்ற மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இருதயமும் எனக்கு வேணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த இதுல சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல. அதுக்கு அடுத்து 2ஆவதா சொல்றாரு பாருங்க, 18ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா ஆத்மாவும் என்னுடையது. அவன் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பாவுடைய ஆத்மா எப்படியோ அதே மாதிரிதான் குமாரனுடைய ஆத்மாவும். எந்த ஆத்மா பாவம் செய்தோ அது சாகும். அப்பா நல்லவரா இருந்தாரு, பையன் அயோக்கியத்தனமா இருந்தா கூட ஆண்டவர் அப்பாவுக்காக பையனை மன்னிப்பாருன்னு வேதாகமத்துல இல்ல. நம்மள நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கோம், உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் நாங்க இப்ப இப்படி இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு இருதயமும் அவருக்கு தனிப்பட்ட இருதயம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து படிங்க, 5ஆம் வசனம். பாருங்க யாரு நீதிமான்னு சொல்றாரு பாருங்க, ஒரு அட்டவணையே போடுறாரு. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? பொய் சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், ஆலயத்துக்கு போவோம், நம்ம எல்லாம் நீதிமான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் யாரெல்லாம் நீதிமான்னு சொல்றாரு பாருங்க, படிங்க தொடர்ந்து. பாருங்க எல்லாம் நம்ம செய்யாம இருந்திருக்கோமா? போகும்போது ஒரு கோயில் இருந்தா என்ன செய்யறோம்? ஏற எடுத்து பாக்குறோமா இல்லையா? நம்ம போற வழியில ஒரு அந்நிய தெய்வத்தோட கோயில் இருக்கு, கண்ணை மூடிட்டு போயிடுறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதை ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. அதுக்கு அடுத்து தொடர்ந்து சார் யார் நீதிமான்? எத்தனை அட்டவணை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், கடன் பட்டவனுக்கு இல்ல எதையாவது வாங்கி வச்சிருந்தா திருப்பி கொடுத்துடணும். இதெல்லாம் பண்ணுனா தான் நீதிமான். இவன் என்ன செய்வான்? இவன் பிழைக்கவே பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஒரு அப்பா ஃபாலோ பண்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க, 10ஆம் வசனம். அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான்.
ம் 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 பாருங்க, முதல்ல நீதிமான், அப்பா நீதிமானா இருக்கிறாரு. நீதிமானத்துல இது வந்து ஒரு 10க்கு மேல சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் பண்ணாதான் நீ நீதிமான். நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பொய் சொல்ல மாட்டோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தினந்தோறும் வர்றோம், அப்ப நம்ம எல்லாம் நீதிமான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் இதுக்குள்ள இருக்கமான்னு பாருங்க, வீட்டுக்கு போய் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன இந்த இந்த இதுக்குள்ள நம்ம நீதிமானா இருக்கிறோமா அப்படின்னு பாருங்க. இப்ப அப்பா அதே மாதிரி இருக்கிறாரு. இப்ப பையன் அதுபடி இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் சாகவே சாவான், அவன் ரத்த பலி அவன் மேல இருக்கும், அவன் அப்பா மேல இல்ல. அவங்க அப்பா சரியா வளர்க்கல, அதனால இவன் தருதலை ஆயிட்டான் அப்படின்னு இல்ல. இவன் அவனோட ஆண்டவருடைய வசனத்தை இவனும் கேட்டிருக்கான், இவன் திருந்தல, அதனால இவனை தண்டிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே இது அதுக்கு அடுத்தது 14ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இப்போ அப்பா வந்து அயோக்கியனா இருக்கிறாரு, அப்பா அயோக்கியனா இருக்கிறாரு. பையன் அப்பாவோட இதை பார்த்து அந்த அயோக்கியமான காரியம் எதையுமே செய்யல. செய்யாம இருந்தா அவனை என்ன செய்வேன்? 17ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அவங்க அப்பா அக்கிரமம் பண்றாரு, பையன் வந்து நீதிமானா இருக்கிறான். அப்போ அப்பா பண்ண அக்கிரமத்துக்கு பையனை தண்டிப்பாரு ஆண்டவரு? நம்மள நிறைய பேர் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து இப்ப இப்படி படுத்திட்டு இருக்கு? நிச்சயமா கிடையாது. அப்பா அயோக்கியனா இருந்தா கூட பையன் வந்து நீதிமானா இருந்தா அவன் அப்பாவோட அக்கிரமத்து நிமித்தம் இவன்கிட்ட கேட்க மாட்டேன், இவன் ஆத்மா சுத்தமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவனை மீட்டுக் கொள்வேன். அதைத்தான் இவர் சொல்றாரு. அப்பதான் எசேக்கியேல் திரும்ப ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான் பாருங்க, 19ஆம் வசனம். பாருங்க, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா, அப்பா பாவம் செஞ்சத அந்த பாவத்தை பிள்ளைங்க சுமக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆண்டவரே விளக்கம் சொல்றாரு. பாருங்க, குமாரன் நீதியையும் நியாயத்தையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் அப்பா அக்கிரமம் பண்ணிட்டு அலைஞ்சாரு, ஊருக்கெல்லாம் கேடு பண்ணிட்டு இருந்தாரு, அவன் பையன் மோசமா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் நீதிமானா இருந்தா நிச்சயமா அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு. 20ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க ஆண்டவர், எது சாகும்? எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா தான் சாகும். அடுத்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? அப்பா செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாற்றும், இல்ல அப்பா பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவம் நம்மளை தாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா நல்லது பண்ணாருன்னா அது அப்பாவுக்கு, பையன் நல்லது பண்ணா அது பையனுக்கு. இதுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல உள்ள மறைபொருள். இன்னும் ஒரே இதை சொல்லி முடிச்சிடுறேன். 33ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 11ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஆண்டவர் எதை விரும்புறாரு? துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் விரும்பல. துன்மார்க்கன் வந்து துன்மார்க்கத்திலிருந்து மீண்டு வரணும் அவர்கிட்ட, அதைத்தான் அவர் விரும்புறாரு. நீ துன்மார்க்கன் பண்ணிட்ட அதனால உன்னை அழிச்சிருவேன் அப்படிங்கிற ஆண்டவர் கிடையாது. துன்மார்க்கனையும் மனமாற வச்சு அவருடைய வழிக்கு கொண்டாடுறது தான் அவருடைய வேலை. தொடர்ந்து படிங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பாவம் பண்ணியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஏண்டா சாகணும்,
நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்பி என்னட்ட வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. ம் 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 பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணின நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு ரெகுலரா வர்றேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், ஒரு நாள் மட்டும் நான் அந்த பக்கம் போனேன், ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் நீதிமானா இருந்த, அதனால உன்னை விட்டுருவேன்னு சொல்றாரா? அந்த ஒரு நாள் பண்ற நீ துன்மார்க்கத்தின் நிமித்தம் நீ சாகவே சாவாய். இன்னைக்கு வரைக்கும் நான் கோயிலெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன், கோயிலுக்கு அள்ளி கொடுத்துட்டேன். பக்கத்துல ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஆண்டவர் நீ கொடுத்ததை ஏத்துக்குவாரா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டாரு. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும்தான் நம்ம மகிமைப்படுத்தணும். பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. துன்மார்க்கன் என்னைக்கு துன்மார்க்கத்துக்கு விலகி போறானோ, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இந்நாள் வரைக்கும் ஓகேமா இருந்தோம், ஆண்டவருக்கு நம்ம இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நமக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம என்னைக்கு துன்மார்க்கத்தை விட்டு நீதிமான்களின் பாதையை விட்டு துன்மார்க்கத்துக்கு போறோமோ அன்னைக்கே நம்ம செத்தோம். தொடர்ந்து படிங்க. பாருங்க, துன்மார்க்கன் இன்னைக்கு 40 வயசு வரைக்கும் துன்மார்க்கமா போயிட்டு இருக்கான். திடீர்னு அவன் மனம் திரும்பி துன்மார்க்கத்தின் பாதையை விட்டு திருப்பி வந்துடுறான். அப்ப அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவன் அக்கிரமத்தினால விழுந்து போவதில்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. இவன் அக்கிரமத்திலிருந்து விலகி வந்துட்டான். அக்கிரமத்திலிருந்து விலகி வந்ததுனால இவன் பிழைப்பான். ஆண்டவர் சிலுவையில அறையும் போது பக்கத்துல இருந்த கள்ளனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? ஒரு கள்ளனை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அவன் அதுக்கு முன்னெல்லாம் பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தான். அவன் எப்போ மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு சொன்னானோ, அவன் துன்மார்க்கத்துல இருந்து வெளியே வந்துட்டான். ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். இதுதான் இந்த 3வது பாகத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம் இதான். துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை விட்டு என்னைக்கு விலகி ஆண்டவர்கிட்ட வரானோ அன்னைக்கு அவன் மீட்டு கொள்ளப்படுறான். நீதிமான் என்னைக்கு நீதிமானா இருந்து கொஞ்சம் துன்மார்க்கத்துக்கு போறானோ அன்னைக்கே அவன் துன்மார்க்கனாகி சாவுறான். இந்த 3 காரியம் தான். அதாவது முதலாவது என்னன்னா, ஒரு ஊர்ல 3 நீதிமான் இருந்தாலும் சரி, அந்த நீதிமானுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு வரும், அழிவுல இருந்து மீட்பு வரும். நம்ம எல்லாரும் அவர் இருக்காரு, அவர் இருக்கிறதுனால நம்ம அவர் நிழல் கொடையில நம்ம எல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது கிடையாது. அவருடைய குழந்தைகளுக்கு அது கிடையாது அப்படிங்கிறத எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. 2வதா, அப்பா பையன். அப்பா யோக்கியனா இருந்து பையன் அயோக்கியனா இருந்தா அப்பா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுவார், பையன் சாகத்தான் செய்வான். அப்பா அயோக்கியனா இருந்து பையன் யோக்கியனா இருந்தா பையன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், அப்பா அயோக்கியத்தனத்துல சாவார். 3வதா நீதிமானா இருக்கிறவன் என்னைக்கு நீதிமானத்துல இருந்து விலகி துன்மார்க்கத்துக்கு போறானோ அன்னைக்கு அவன் சாவான். துன்மார்க்கத்துல இருக்கிறவன் என்னைக்கு விலகி நீதிமானா வர்றானோ அன்னைக்கு ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார். இதைத்தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை இப்போ நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாச